தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்துல பார்த்தோம், ஒரு மனிதன் வேதத்தை கற்றுக்கொள்ளணும், புரிஞ்சு தேவனுடைய சித்தத்தை விளங்கி கொண்டு நன்மை தீமையை அறிந்து அவன் குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்கத்தக்கதான ஒரு ஊழியம் செய்யணும் என்று பார்த்தோம். மிகுதி காரியங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக தயவு செய்து இந்த செய்திகளை ஒழுங்காக கேட்டாதான் அது விளங்கிக்கொள்ளும். கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறேன். அதை கேட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஏனென்றா சத்தியத்தின்படி பேச வாஞ்சிக்கிறேன். இவ்வாறு எங்களுக்கு சொல்றது இவன் பெரிய ஊழியக்காரனா அப்படியே ஒதுக்கிட்டு போகாதீங்க. யார் சொன்னாலும் சத்தியத்தை யார் சொன்னாலும் அது எந்த மனிதனுடையும் பேசும், இடைப்படும், அவனை மாற்றும். வல்லமை ஜீவன் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆகவே தயவு செய்து கேளுங்க. அப்ப நேற்றைய தினத்துல பார்த்தோம். தொடர்ந்தும் 20வது வசனம், நியாயப்பிரமாண வேதத்தை ஒருத்தன் படிக்கணும், அறியணும், தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளணும், நன்மை தீமை அறிஞ்சு கொள்ளணும், வகையறுக்கணும். அவன் குருடருக்கு வழிகாட்டியான ஒரு ஊழியத்தையும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமான ஒரு ஊழியத்தையும் செய்யணும். அதே போல பேதைகளுக்கு போதனாகவும், பேதைகள் வேத அறிவில்லாதவங்க, அந்த ஞானம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு பேதைகளுக்கு அறிவில்லாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறனாகவும், குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும், குழந்தைகள் வேதத்துல குழந்தைகள் தேராதவங்களுக்கு உபாத்தியன், அதை சரியான முறையில படித்து கொடுக்கிறவனாகவும் ஊழியம் செய்து நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. அப்படி நீ அறிந்து கொண்ட அந்த வேதத்தை அதை காட்டுகிற, அதன்படி வாழுகிற, செய்கிறவன், சட்டமுடையவன், அதை பின்பற்றுகிறவன் என்று காட்டுகிறாயே, எண்ணுகிறாயே. நீ எல்லாம் வேதத்தின்படி செய்கிற, ஊழியம் செய்கிற, நடத்துகிற, காரியங்களை செய்கிற என்று எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதிக்காமல் இருக்கலாமா? மற்றவங்களுக்கு இப்படியாக வேதத்தை போதிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், வெளிச்சத்துக்குள்ள நடத்தணும், அந்த காலத்தில் இருக்கிறவங்கள ஒளிக்குள்ள நடத்தணும், வெளிச்சத்துக்குள்ள நடத்தணும். இப்படி எல்லாம் காரியங்கள் சொல்லி போட்டு சொல்றாரு. எல்லாம் சரிப்பா, ஆனா இவங்களுக்கெல்லாம் இப்படி போதிக்கிற, இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படி எல்லாம் காரியங்கள்லாம் போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? அப்ப இதுல என்ன முதலாவது இந்த வேதத்தை நாங்க விளங்கி கொள்ள வேணும் என்றா, முதலாவது இந்த வேதத்தை நான் எதுக்கு படிக்கணும்னா, நான் அதன்படி வாழுவதற்கு, நான் அதன்படி கிரியை செய்வதற்கு, நான் அதன்படி தேவ சித்தம் செய்து பரிசுத்தமாய் மாறுவதற்கு. முதலாவது வேதம் எனக்கு, மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்கு முதல் அந்த வேதம் எனக்கு, என்னை போதிக்க வேண்டும். அந்த வேதத்தை கொண்டு நான் எனக்கு போதித்து அதன்படி நான் வாழணும். இதை மறந்துடக்கூடாது. எந்த பெரிய ஊழியம் செய்தாலும் அதன்படி நாங்க வாழாட்டி, அந்த நாங்க சொல்லுகிற காரியங்களின்படி நாங்க செய்ய முயற்சி காட்டி முற்படாவிட்டால்
அது ஒன்றுக்கு உதவாமல் போய்விடும் என்பதைத்தான் இங்க சொல்றாரு. அப்ப வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, தேடுங்க, தியானிங்க. அதுபடி முதல் நீங்க வாழ்ந்து போதிக்கிற நான் வாழ்ந்து அதன் பின்பதாக அதை ஜனங்களுக்கு கொண்டு போங்க. வாழ்ந்து கொண்டு காரியங்களை செய்யுங்க. அது உங்களுக்கு எடுத்துக்கொண்டு அதன் பிறகு மற்றவங்களுக்கு போதிங்க என்பதாக பவுல் இங்கே சொல்லுகிறார். ஆவியானவர் அப்படியாக நானும் நீங்களும் வாழ எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்தும். ஆமென்.